ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து புவனேஸ்வர்லேருந்து இப்போ பூரி போகிற வழியில் இந்த பிப்பிலி வில்லேஜ் வந்திருக்கோம். இந்த பிப்பிலி வில்லேஜில் இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2. வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைக்குள்ளே போயிட்டு இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பூரி ஜெகநாத் சுவாமி கோவிலில் நம்ம என்ன சுவாமியை நம்ம பார்ப்போமோ இதை அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. பல்ராம், சுபத்ரா, கிருஷ்ணர், இது மூணுமே நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை அறையில வச்சு வழிபட வேண்டிய ஒரு சுவாமி. இது இங்க மட்டும்தான் கிடைக்கும், நீங்க வேற எங்க போனாலும் வாங்க முடியாது. அப்படி வாங்கும் போது நீம்ன்றது வேப்ப மரம்னு சொல்லுவோம். அந்த மரத்துல ஆன இந்த பூரி ஜெகநாத சுவாமியை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க பூரி ஜெகநாத சுவாமி கோவில்லையுமே அந்த நீம் மரத்தால செய்யப்பட்ட விக்கிரகம் தான் அங்க வச்சு நம்ம சுவாமி தரிசனம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால அந்த நீம் மரம்ன்றது ரொம்ப விசேஷமானது. How much is bhaiya? This one 150. 150 rupees. இங்க பாருங்க, சங்குல பூரி ஜெகநாத் இருக்காரு. So what a beautiful. See, இதுல அழகா ரொம்ப செதுக்கியிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினல் சங்கு இல்லை, பட் அந்த மாதிரி மேக் பண்ணி அதில் பூரி ஜெகநாத்தை ரொம்ப அழகா பல்ராமன், சுபத்ரா அண்ட் கிருஷ்ணர், அதாவது பூரி ஜெகநாதர் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதை விட க்யூட்டாக வந்து பாருங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல். யாருக்கெல்லாம் இந்த ஸ்கூட்டர் பிடிக்கும்? ஏங்க பாருங்க, வாட் ஏ பியூட்டிஃபுல். இஸ் உடன் ஸ்கூட்டர். இன்னும் அழகாக உங்களுக்கு வந்து முகம்லாம் கொடுத்து, மூக்கெல்லாம் கொடுத்து, டயருக்கு பாருங்க சும்மா ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சரி, வாட் ஏ பியூட்டிஃபுல் இல்லை? ஸோ இந்த மாதிரியான ஸ்கூட்டர் எவ்வளோ பையா? Yes, sir. How much is? This 740. Friends, 740. Make only wood. Wood. Yeah, full. Friends, இது எல்லாமே வந்து மரத்தினால செய்யப்பட்டது. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இந்த ஸ்கூட்டர். வேணும் தான் ட்ரை பண்ணுங்க. Say this. பூரி ஜெகநாத். How much is bhaiya? The back side 220. 220 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். This is small size. This 70 rupees. ஸ்மால் சைஸ் 70 rupees. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 70 ரூபாய்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களாம் பூரி ஜெகநாத் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் வாங்கி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாப்பா இவ்வளோ தூரம் போயிட்டு நமக்கு எதாவது வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த 70 ரூபான்றது மேட்டர் இல்லை. யார் உங்களுக்கு பிடிச்சா இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறது அளவே இருக்காது. பிடிச்சவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த கோவில் போல் அமைப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதர்ஸ்கன சக்கரம் இருக்குது. இது மேலே தான் ஏறி போகிறாங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த கொடி பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தால் இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது. திறப்போமா? வாட் ஏ பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்காருல்ல, அட்டகாசமாக இருக்கார். ஸோ நம்ம பூரி ஜெகநாத் வேணும்னா வாங்கிக்கோங்க. இருக்க நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ க்யூட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? ஃபுல்லாக வுட்டு 320 போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய மதிப்பு 320 ரூபா. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இங்கே மேலே பாருங்கள். ஸோ அதை விட க்யூட்டாக இருக்குது. ஸோ க்யூட். ஆனால் டிசைன்ஸ் வேறு. ஸோ இங்கே வந்து இந்த வுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் இப்படி தானே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், துவாரபார்கள் மாதிரி இங்கே வந்து இங்கே பெருமாள்
என்னங்க ஜெயன் விஜயன் ஜெகன் விஜயன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சித்தி விஜயன். ஸோ அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க டோன் டோனாய் அது உள்ளே யார்? இந்த உள்ளே யார் இருப்பா? அவரே தான். அவரே தான். ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த ப்ரைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, இதோட கம்மியாக இருக்குமான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய மதிப்பு 280 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ அதோடைய பெரிய சைஸ். பட் இதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு. பிகாஸ் என்னன்னா இங்கே அந்த ஓவியங்கள் இல்ல மார்பாளர்களோட டோலாபார்களோட இருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது எல்லாமே பாருங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. காலத்துல கூட வச்சிருப்பாங்க திருமணி ம் இட்டுக்கிறதுக்கு மடிக்கு அதுக்கெல்லாம் இந்த கூட தான் பயன்படுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கூடெல்லாம் அந்த காலத்தில் இந்த திருமணம்லாம் போட்டு வைப்பாங்க, ரொம்ப மடியாக ஆச்சாரமாக வச்சுருப்பாங்க. அவங்க இது போல் விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அது போல் விஷயங்கள் இங்கே பொட்டி மாதிரி இருக்கும். தோர்க்கே பொட்டி அந்த பொட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. சித்தியை திறக்க சொல்லுவோமா? சித்தி ஐ ட்ரை இங்கே பாருங்க, இது போல் விஷயங்கள் இடத்துல நீங்கள் போட்டு வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்ல பண்ணப்பட்டது. எல்லாமே நாரில் செய்யப்பட்டது. விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் திஸ் ஒன்? Is it fibers? Not a mold. What about this material? भैया what type of material this? Yes sir, golden grass. Golden grass. Golden grass. Golden grass. Possible item sir. Golden grass. Golden grass. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டீரியலால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க. How much this? Just a minute. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேட் 520 ரூபா 520 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேட் போட்டீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் இருக்காது. ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து மூஞ்சூர் வாகனம். இங்க பாருங்க விநாயகருடைய மூஞ்சூர் வாகனத்துல சும்மா ஜோரா வராரு. ஸோ விநாயகர் ட்ரை பண்ணுங்க. இந்த ரதம் வந்து 800 ருபீஸ் சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த மூஞ்சூர் வாகனத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லா இங்க பூரி ஜெகநாத் இருக்காரு கொடையோட, ரொம்ப அழகா. ஸோ இவர் தான் நான் வாங்கியிருக்கேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து 195 ருபீஸ் வருது. ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாம் லீஃப் பழம் ஓலையில் செஞ்ச இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஓவியங்களை ரொம்ப அழகாக இதில் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பனை ஓலை ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இது எல்லாமே பனை ஓலை, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு கதவுல ரொம்ப அழகாக இதை மாட்டலாம். ரொம்ப அழகாக இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணுங்க. சுதர்சன சக்கரத்துக்கு மேலே அந்த ஃபிளாக் பறக்குது. சுதர்சன சக்கரம் பூரி ஜெகநாத். How much bhaiya this? Which one, sir? 2200. Yeah. The pure brass. Pure brass. Very nice. காரில் நீங்கள் டேஷ்போர்ட் ரொம்ப அழகாக வைக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிப்பிலி வில்லேஜ் இருக்கக்கூடிய இந்த கைவினைப் பொருட்களை செஞ்சு வியாபாரத்துக்கு வச்சிருக்க கடை தெரு இது. இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி கடைங்க தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கடையை பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில்
இப்போ ஒரு கடையை பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த கடைக்குள்ள நுழைஞ்சு இப்போ பார்க்க போகிறோம். இந்த தெரு முழுக்கமே இந்த கைவினை பொருட்கள் தான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இது 3வது கடையை பார்க்க போகிறோம். ஸோ மொத்த கடையை அதனால பார்க்க முடியாது. ஸோ இந்த கடையை பார்க்கலாம். இதே போல தான் அனைத்து கடைகளிலுமே டிஃப்ரெண்ட்டான கைவினை பொருட்களை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியதை பிடிச்சதை வாங்கிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த கடைக்குள்ள இங்கே எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அத்தி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பூரி ஜெகநாத சுவாமி. இந்த மாதிரி ஒரு வேற எங்குமே நான் பார்க்கல. பிரம்மாண்டமா இருக்கு. வீட்டில் வச்சோம்னா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. எப்பா சாமி, எதை வாங்கிறது எது வேணான்னு விட்டுட்டு வர்றதுன்னே தெரியலையே. எல்லாமே அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்கா அவ்வளோ ஒரு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு. ஒவ்வொன்றுமே செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிப்பிலி வில்லேஜில் சூப்பராகவே எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அழகான கைவினை பொருட்கள் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். See you. Bye.